ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். சனி வக்கரத்தை பொறுத்தவரையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்து சனிங்கிறது என்ன பலன்களை தரும்? 9, 10 குடையவர் 11ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். ஆக்சுவலாக 9, 10 குடையவர் 11ஆம் இடத்திலே வந்து 9ஐயும் 10ஐயும் நல்லா வாழ வச்சார். 10ஆம் இடத்தை நல்லா பிளஸ் பண்ணார். இந்த 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்காரகன், தொழிலுக்கு அதிபதி. அந்த தொழிலுக்கு அதிபதி 11ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது தொழிலை விருத்தி பண்ணுறார், டெவலப் பண்ணுறார் தொழிலை. வாழ்க்கையிலே நண்பர்களே சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் 10 குடையவன் 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால் 10 குடையவன் 11ஆம் இடத்தில் வரும் பொழுது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அந்த தொழிலில் ஓஹோன்னு நல்ல பேர் எடுத்துடுறீங்க, அந்த தொழிலால் நிறைய சம்பாதிச்சிடுறீங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்னொரு தொழிலை பொறுமையாக ஆரம்பித்து பொறுமையாக பண்ணுங்கிற எண்ணம் உங்களை விட்டு போயிடுது. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உடனே அடுத்த கடை அடுத்த கடை அடுத்த கடை அடுத்த கடை வரிசையாக நிறைய கடை போட்டுடுறீங்க. இதுதான் பிரச்சனை. இந்த 11ஆம் இடத்திலே சனி வக்கரமாகும் பொழுது அளவு கடந்த தன்னம்பிக்கையை தந்து விடுகிறார், அளவு கடந்த நம்பிக்கையை உருவாக்கி விடுகிறார்.